கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கும் ஜீவ வார்த்தை 2 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தியடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பகுதியில் இருந்து தாவீது பெற்றுக்கொண்ட 3 வித அபிஷேகத்தையும் அவனுக்கு அருளப்பட்ட 3 விதமான ஜெயத்தையும் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். நீங்கள் தாவீதுடைய வாழ்க்கையை வாசித்து பார்க்கும் பொழுது அவன் தேவனோடு நெருங்கி உறவாடின ஒரு மனிதன். அவன் பிறக்கும் பொழுதே உம்முடைய சார்பில் விழுந்தேன் என்று சொல்லுகிறான். என் தாயின் கருவிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே என்று சொல்லுகிறான். இந்த தாவீதுடைய வாழ்க்கையிலே தேவன் அவனை 3 முறை அபிஷேகித்திருக்கிறார். முதலாவதாக 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே ஆண்டவர் சாமுவேலை கொண்டு தாவீதை அபிஷேகித்தார். அது பெத்லெஹேமிலே அவனுடைய வீட்டிலே, அவன் குடியிருந்த இடத்திலே அவன் அழைத்து வரப்பட்டு, அவன் வருமட்டும் நான் பந்தியிருப்பதில்லை என்று சொல்லி சாமுவேல் சொல்லி அப்படியாக தாவீதை அழைத்து அனுப்பினார்கள். தாவீது வந்தான். வீட்டுக்கு வந்தவுடனே அவனுக்கு ஒரு அபிஷேகம் அருளப்பட்டது. அடுத்தபடியாக 2வது முறையாக 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே ஒரு கோத்திரம் அவனை அங்கீகரித்து, யூதா கோத்திரம் அவனை அங்கீகரித்து அவனை அபிஷேகித்தது. அது 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அதை தொடர்ந்து சமஸ்த இஸ்ரவேலும் அவனை அங்கீகரித்து, அவனை தேவன் அவனைத்தான் அழைத்திருக்கிறார் என்று அங்கீகரித்து அவனை அபிஷேகித்ததை 2 சாமுவேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். ஆக அவனுடைய வாழ்க்கையிலே அபிஷேகம் பெருக 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 அங்கீகாரம் வளர்ந்து கொண்டே இருந்தது. இந்த 3வது நிலை அபிஷேகத்தை அவன் பெற்ற பிறகு அவனுடைய வாழ்க்கையிலே நாளுக்கு நாள் ஒரு விருத்தி காணப்பட்டதாக இந்த 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அபிஷேகம் முதலாவது முறை அவன் பெறும் பொழுது ஒரு நபர், ஒரு தனிநபர், சாமுவேல் எனும் தனிநபர் அவனை அங்கீகரிக்கிறார். அந்த சாமுவேல் எனும் தனிநபரும் பல தடுமாற்றங்களோடு அவனை அங்கீகரித்து அவனை அபிஷேகிக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அடுத்தபடியாக ஒரு கோத்திரம் அவனை அங்கீகரிக்கிறது. கடைசியாக ஒரு தேசமே அவனை அங்கீகரிக்கிறது. சமஸ்த இஸ்ரவேலும் அவனை அபிஷேகிக்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இதை தொடர்ந்து இந்த 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அங்கே 3 விதமான ஜெயம் அவனுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அதிலே முதல் ஜெயம் என்பது உள்ளே அவன் பெற்ற ஜெயம். 2வது 3வது ஜெயம் அவன் வெளியிலே பெற்றுக்கொண்ட ஜெயம். எனவே இந்த முதல் காரியத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது 2 சாமுவேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அவன் ஒரு கோட்டையை பிடித்தான் என்று எழுதியிருக்கிறது. அவன் கோட்டையை பிடித்தான். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரமாயிற்று என்று எழுதியிருக்கிறது. முதலாவது அந்த கோட்டையை பிடிக்கும் காரியத்திலே அவனுக்கு எதிராக போராடினவர்கள் குருடரும் சப்பானிகளும் என்று எழுதியிருக்கிறது. பலவீனமான போராட்டம் தான். பலவீனமானவர்கள் தான் அவனோடு போராடினார்கள். ஆனாலும் அந்த பலவீனமானவர்கள் போராடின பொழுதும் தாவீது ஜெயித்தான். கேபாவிலும் கேசரிலும், கடைசியாக 25ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கேபாவிலும் கேசரிலும் அவனுக்கு விரோதமாய் போராடினவர்கள் பெலிஸ்தர்கள், பலமுள்ளவர்கள் போராடின பொழுதிலும் அவன் ஜெயித்தான், மேற்கொண்டான். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு விரோதமான போராட்டங்கள், அது பலவீனமான போராட்டங்களாய் இருந்தாலும், அது பயப்படுத்தும் அளவிற்கு, எதிர்க்கும் அளவிற்கு பலமுள்ள போராட்டங்களாய் இருந்தாலும், இன்றைக்கு தேவன் அவைகளின் மேல் உங்களுக்கு ஜெயத்தை தருகிறார். ஒன்றுக்கு சாளகத்தின் ஊடாய் வழியை திறந்தார், இன்னொன்றுக்கு சுழல் காற்றின் ஊடாக வழியை திறந்தார். சாளகத்தின் ஊடாக அவன் ஏறி ஜெயத்தை பெற்றான் என்று எழுதியிருக்கிறது. சுழல் காற்றை தேவன் அனுப்பின பொழுது அந்த காற்றின் அசைவினாலே அவன் ஒரு புரிதல் ஏற்படுகிறது. அவன் காற்றின் அசைவுக்கு பிறகு புறப்படுகிறான். கர்த்தர் அவனுக்கு முன்னே சென்று சத்துருக்களை நிர்மூலமாக்குகிறார். அப்படியாய் ஜெயத்தை பெறுகிறான். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கோட்டையை பிடித்தான், அது முதல் ஜெயம். கேபாவையும்
கேசேரிலும் அவன் சத்துருக்களை முறியடித்து ஜெயித்தான். அது 2வது 3வது ஜெயமாயிருக்கிறது. என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கேபாவையும் கேசேரையும் குறித்து ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கேபா என்று சொல்வது பெலிஸ்தர் ஏற்கனவே ஜெயமெடுத்திருந்த ஒரு எல்லையாயிருந்தது. காரணம், அங்குதான் கிபியோன் இருந்தது. சவுல் கிபியோனின் குடியாயிருந்தான், கிபியோனிலே குடியிருக்கிறவனாயிருந்தான். எனவே அங்கே அவர்கள் ஏற்கனவே ஜெயமெடுத்திருந்தார்கள். கேபா என்பது அவர்கள் தோல்வியை கண்ட ஒரு இடமாயிருந்தது. நான் அதை நேற்றைய தோல்வி என்று அழைக்க விரும்புகிறேன். ஆனால் கேசேர் என்று வரும் பொழுது அது ஒரு பயங்கரமான பாதை. காரணம், அங்கேதான் ரெப்பாயிமியர் ராட்சதர்கள் இருந்தார்கள். எனவே அது ஒரு பயம் நிறைந்த பாதை, பயம் நிறைந்த கொடூரமான ஒரு பாதை. இங்கே தாவீது கேபாவிலும் பெலிஸ்தரை முறியடித்தான், கேசேரிலும் முறியடித்தான் என்று எழுதியிருக்கிறது. எனவே அது நேற்றைய தோல்வியாயிருக்கலாம், அல்லது இன்றைய சவால்கள் நிறைந்த பயம் நிறைந்த ஒரு காரியமாயிருக்கலாம். தேவன் உங்களுக்கு ஜெயத்தை தருகிறார். கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். கூட இருந்தவர் நித்தமும் அவனை நடத்தினார், அவனை திடப்படுத்தினார், அவனை உயர்த்தினார், அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடையும்படி செய்தார். வாசித்த வசனத்தை கவனிங்கள். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். 3 விதமான அபிஷேகத்தை குறித்து தியானித்திருக்கிறோம். 3 விதமான ஜெயத்தை குறித்து தியானித்திருக்கிறோம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய அங்கீகாரத்தையும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் அருளும்படிக்கு உங்களை அபிஷேகித்து வழி நடத்துவாராக. என்று அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.